எல்லா படத்துலையுமே விமர்சனம் எழுதும்போது ஹீரோயின் வந்து போகிறாங்கன்னு எழுதும்போது ஆமாம்ல சில நேரங்களில் தோணும் நம்ம எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு தோணும். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு இதை மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஒரு இயக்குனர் இதுக்காக எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அதையும் சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் சொன்னேன். சரி, கதை மட்டும்தான் மிச்சம் இருக்காது, பரவாயில்ல. நம்ம மக்களுக்கு சொல்லாமல் யாருக்கு, அவங்களுக்கு தான் படம் எடுக்கிறோம், இப்போ அவங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல. கிளைமேக்ஸில் சமந்தாவும் அந்த சிலம்பம் வச்சு ஒரு ஃபைட்லாம் போட்டிருக்காங்க. அதில் அந்த ஃபைட் அந்த சிலம்பத்தை சுற்றிட்டு அப்படி நின்று ஒரு லுக்கு கொடுப்பாங்க, செம மாசாக இருந்தது அது. அண்ட் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணிருக்கீங்க, அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுங்க. இங்கே அந்த மித்தையும் உடைக்க வேண்டியிருக்கு. என்னோட பிரதர் ரிஷி, அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவரும் லால் சார் சிம்ரன் மேமோட நடிச்சிருக்காரு. அவருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஃபிலிமா ப்ரோ? வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களை ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். வாழ்த்துக்கள். எவ்வளோ பெருசு இருக்காரு பார்த்தீங்களா? இவர் வந்து வேர்ல்டு லெவல்லலாம் அந்த அது என்ன காம்படிஷன், பாடி பில்டிங் மிஸ்டர் வேர்ல்டுக்கெலாம் போயிட்டு வந்தவர். ஸோ நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு. உங்களோட நடித்ததும் சந்தோஷம் பிரதர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.